மேடம் உங்களுக்கு சளி ரொம்ப அடைச்சிருக்கு, அதனாலதான் ஒரு பக்கம் காது கேட்க மாட்டேங்குது. ஓ, ஒருவேளை கிளைமேட் மாறினதுனால இருக்குமோ சார்? நீங்க எந்த ஊரு? நாங்க சென்னை, இப்பதான் பெங்களூருக்கு வந்திருக்கோம். அப்படின்னா இருக்கும். பெங்களூர் கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு தானே இருக்கு, அதனால உங்களுக்கு சளி அதிகமா பிடிச்சிருந்திருக்கலாம். சார், டாக்டர் சார். என்ன மேடம்? சார், டாக்டர் சார். சொல்லுங்க மேடம். சார். என்ன மேடம்? டாக்டர் சார். சொல்லுங்க மேடம். அது அது என்னன்னா, அது வானதி. சொல்லுங்க தே. சார், எங்க அத்தை என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, நாங்க பேசிட்டு வரட்டுமா? ஓகே மேடம், நீங்க பேசிட்டு வாங்க, அதுக்குள்ள நான் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். தேங்க்யூ சார். வானதி. சொல்லுங்க தே. என்ன தே? அது நான் உங்ககிட்ட சொல்றத நீ கமல் கிட்ட சொல்லிடக்கூடாது. அவர்கிட்ட சொல்லக்கூடாதா? என்னது தே? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன தே? என்ன தே? இந்த 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 காது இருக்குல்ல, இந்த காது, வலது பக்க காது. ஆமா தே, ஆமா. இந்த பக்கம் நின்று யாரும் பேசினா சரியாவே கேட்க மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன். அத்தே, அப்படியா தே? ஆமா, எனக்கு இந்த பக்கம் யாராவது நின்று பேசினா அவங்க வாய் அசைக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அவங்க பேசுறது எனக்கு சரியாவே கேட்க மாட்டேங்குது. நானும் காது கேட்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். கமலுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான் வானதி, அதான் அவங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை. பாப்பாவுக்கும் தெரியாது, உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன். இதுக்கு ஏதாவது வைத்தியம் பார்ப்போமா? ஆனா கமலுக்கு தெரியக்கூடாது. ஏன் தே, அவர்கிட்ட சொல்லிட்டே செய்வோமே. வானதி, பிள்ளை வருத்தப்படுவாம்மா. நீங்க வருத்தப்படுவீங்கன்னு அவர் உங்களுக்கு வைத்தியம் பார்க்காமலே வச்சிருக்காரு, அவர் வருத்தப்படுவாருன்னு நீங்க உங்களுக்கு வைத்தியம் பார்க்காமலே வச்சிருக்கீங்க. நல்லா இருக்குதே உங்க பாசம். வானதி, என்ன யோசிக்கிற? காது கேட்காத அத்தைக்கு மருமகள் வந்துட்டமேன்னு வருத்தப்படுறியா? எத்தே, நான் உங்களை அப்படி நினைப்பனாத்தே? இல்ல நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, இல்ல நீ பேசி எதுவும் எனக்கு தான் கேட்கலையா? இந்த காதும் கேட்காம போயிருச்சோ? இல்லத்தே, நான் ஒண்ணுமே பேசல. உங்க பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு காது கேட்காதுன்னு என் பிள்ளைக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான் வானதி. சும்மையே ரொம்ப டென்ஷன் ஆவான், அப்புறம் வேலை ஒழுங்காவே பார்க்க மாட்டான். இப்ப டாக்டர் கிட்ட கேட்போம், ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண முடியுமான்னு கேட்போம். அப்படி இல்லைன்னா மிஷின் ஏதாவது வாங்கி மாட்டிக்கிடுவோமா? சரிங்க தே, எதா இருந்தாலும் இன்னைக்கு பாத்துருவோம், சரியா? தம்பிகிட்ட மட்டும் சொல்ல வேண்டாம் வானதி, வருத்தப்படுவான். சரி, அவர்கிட்ட எப்படி சொல்லணுமோ பார்த்து நான் சொல்லி கேட்டுட்டுமா? அப்படியா சொல்ற? வருத்தப்படுவானே, ரொம்ப டென்ஷன் ஆவானே. சரி, அவர் டென்ஷன் ஆகாம நான் பார்த்து பதமா சொல்றேன். நானும் ரொம்ப நாள் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இவன் என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோ நினைச்சுக்கிட்டே பயந்துக்கிட்டு போகல. இப்ப உனக்கு செக் பண்ண வந்தமா, கையோட பாத்திரலாம்னு நினைச்சேன். எனக்கு ரொம்ப நாளா காது காக்காதுன்னு எல்லாம் அவனுக்கு தெரிய வேண்டாம். திடீர்னு காது காக்காம போச்சுன்னு வேணா சொல்லிடுவோமா இன்னைக்கு, இல்லைன்னா நேரத்துல இருந்து. பாத்துக்கலாம் தே, பாத்துக்கலான்னு. சரி, டாக்டர் வராரு, நான் எப்படி உட்காந்துக்கிறேன். உட்காருங்க தே, உட்காருங்க. என்ன மேடம், பேசிட்டீங்களா? பேசிட்டோம் சார். எங்க அத்தைக்கு வலது பக்க காது லைட்டா கேட்க மாட்டேங்குது, அது கொஞ்சம் என்னன்னு பார்க்கணும். ஒரு பக்க காது மட்டுமாமா? ஆமாங்க சார், வலது பக்க காது மட்டும். அப்ப இப்ப நான் திரும்பி பேசினா அவங்களுக்கு கேட்குமா? இப்ப நீங்க திரும்பினா அவங்களோட இடது பக்கம் தானே இருப்பீங்க, அப்ப கேட்கும். அவங்க பையன் பேசுறதும் கேட்காது. அதுவுமே கொஞ்சம் சத்தமா பேசினா கேட்டுரும். ஓகேம்மா, ஓகே. மேடம் இங்க பாருங்க. சொல்லுங்க சார். உள்ள வாங்க, டெஸ்ட் பண்ணிடுவோம். வரேன் சார். வானதி, ஏன் வானதி அம்மாவை பக்கத்துல வச்சுக்கிட்டே அவங்களுக்கு காது கேட்காதுன்னு சொல்லிட்டு இருக்க? என்னங்க, தனக்கு காது கேட்காதுங்கிறது உங்க அம்மாவுக்கே தெரிஞ்சிருக்கு. எங்க அம்மாவுக்கு தெரியுமா? என்ன சொல்ற வானதி? ஆமா, இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்க வருத்தப்படுவீங்கன்னு இத்தனை நாளா அவங்க சொல்லாம இருந்திருக்காங்க. நான் வருத்தப்படுவேன்னா? ஆமா, அம்மாவுக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டீங்கன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க வருத்தப்படுவாங்க, அவங்க கவலைப்படுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆக மொத்தம் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இது வரைக்கும் வைத்தியமே பார்க்காம இருந்திருக்கீங்க. பாருங்க, இப்ப இதனால யாருக்கு கஷ்டம்? அம்மாவுக்கு தானே. ஐயோ, இப்ப என்ன வானதி பண்றது? ஒன்னும் இல்லப்பா, நீங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருங்க. அம்மா கிட்ட போய் சொல்லுங்க, ரிலாக்ஸா இருங்கம்மா, பாத்துக்கலாம், எதுவா இருந்தாலும் தைரியம் கொடுங்க. நீங்க கொஞ்சம் தைரியமா கான்பிடென்ட்டா இருந்தாலே அம்மா தைரியமா இருப்பாங்க. இப்போ உங்களை பார்த்து தான் அவங்க பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. எங்க அம்மாவோட லைஃப் நான் வீணாக்கிட்டனே. சரி, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, இப்போவாது பார்த்தமே. தேங்க்ஸ் வானதி. அம்மா உனக்கு என்ன சொன்னாங்க? எனக்கு சளினாலதான் காது அடைக்குதுன்னு எனக்கே தெரியுமே, டேப்லெட்டும் வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்த? இல்ல, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, அதனால காது சரியா கேட்க மாட்டேங்குதுன்னு அத்தைக்கு தெரிஞ்சா அவங்களும் அவங்க மனசுல இருக்கிறத வெளியே சொல்லுவாங்களே, சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு நினைச்சேன். அதே மாதிரியே சொல்லிட்டாங்க. ஓ, அதுக்காக தான் அம்மாவை கூட்டிட்டு வந்தியா? ஆமா, எனக்கு நிஜமாவே காதுல பிரச்சனை இருந்தா நான் உங்களையில கூட்டிட்டு வந்திருப்பேன். எதுக்கு தேவையில்லாம அத்தையை அலைய வைக்க போறேன்? ஏன் வானதி, இப்ப அம்மாவுக்கு எப்படி ஹியரிங் எய்ட் மாற்றதா இல்ல என்ன சொல்லுவாங்க? என்ன பண்றதுன்னு அத்தையை செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும். பார்த்துட்டு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். தேங்க்ஸ் வானதி. சும்மா இருங்கப்பா, எதுக்கு எடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. என்ன சொல்யூஷனா இருந்தாலும் லீவு முடியறதுக்குள்ள பார்த்துட்டா நல்லது. கூடவே இருந்து பார்த்துக்கலாம் அத்தைய. பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல்.
நல்ல ராசி, எல்லாமே என் பேராண்டி வந்த ராசி. எங்க அப்பத்தா சோறு உலகத்துச்சா கூட பேராண்டி வந்த ராசின்னு தான் சொல்லுவா போல. ஆமா, எல்லாம் என் பேர வந்த ராசிதான். ஏன் அப்பத்தா, நீயும் வருஷம் பொங்கல் வச்சுக்கிட்டு தான் இருக்க. எல்லா வருஷமும் இந்த பொங்கல் கிழக்க பார்த்து தான் பொங்குது. அப்பெல்லாம் உன் பேர இருந்தாரா என்ன? அதானே. யாத்தே, அப்படி இல்லத்தே, நம்ம வீட்டுக்கு இப்ப எல்லாமே நல்லதா நடக்குது பாத்தியா, அதை தான் சொன்னேன். ஏம்மா, மாப்பிள்ளைக்கு பொங்கல் வச்சு கொடு. மாப்பிள்ளை பொங்கலை சாதா தட்டுல எல்லாம் சாப்பிடுவாரா இல்ல வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவாரான்னு தெரியல. வெள்ளித்தட்டு வாங்கணும். வாங்கிட்டு வரட்டுமா மாப்பிள்ளை? வைத்தி, நீ பேசாம இருக்க மாட்டேன? இல்ல, மாப்பிள்ளை கோடீஸ்வர வீட்டு பிள்ளை. சாதாரணமா எவர் சில்வர் தட்டுல எல்லாம் சாப்பிடுவாரா? வெள்ளி தட்டு தங்கத்தட்டுல தான் சாப்பிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். வாங்குவோமா? நீ இப்படி சொல்லியே தான் மாப்பிள்ளைய அளப்புக்கு கூப்பிட்டப்ப கட்டிலு, மெத்த, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிட்ட. பேசாம வாயை மூடிக்கிட்டு இருந்துரு. ஏம்மா, நான் உன்கிட்ட பேசல, நீ பேசாம இரு. மாப்பிள்ளை வெள்ளி தட்டுல தானே மாப்பிள்ளை சாப்பிடுவீங்க? சாமிக்கு படைச்ச சக்கரை பொங்கல் எல்லாம் வாழை இலையில தான் சாப்பிடணும். பேராண்டி, வாழை இலையில வச்சு கொடுத்தா சாப்பிடுவீங்களா? நீங்க சொன்ன சரிதான் பாட்டி. பொங்க பானை ஒரு சாச்சுக்கிட்டு கோணமா நிக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் கிழக்கு பொங்கி இருக்கு. ஏ கிளவி, இல்லாட்டி மேற்கையோ தெற்கையோ பொங்கி இருக்கும், அதானே? பானைய கிழக்கு பக்கம் சரிவா வச்சிருக்கா உங்க அப்பத்தா, அதனாலதான் டக்குன்னு கிழக்கு பொங்கிருச்சு. சரசா, என்னாச்சு உனக்கு? நீயே பாரு, பானைய கிழக்கு பக்கம் லேசா சரிவா வச்சிருக்க. சரி, இப்ப அதனாலதான் என்ன? இல்ல, நீயே கிழக்கு பார்த்து வேணுக்கனேன்னு பொங்க வச்சுட்டு கிழக்கு பொங்கி இருக்கு நல்ல சகுனம்னு சொல்றியே, அதான். பானையை கொஞ்சம் சரிவா வச்சு கிழக்க பார்த்து பொங்க வச்சதுனால இந்த பொங்கலை பாட்டி சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரு என்ன, நானா? நீங்க தானே இந்த அரிய கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க தான். அதெல்லாம் சாப்பிடுவனே. எந்த பக்கம் பொங்குனா என்ன, பொங்கல் டேஸ்டா இருந்தா சரி. அப்புறம் எதுக்கு கிளவி உனக்கு இந்த வெட்டி பேச்சு, வெட்டி வீராப்பு? ஓசியில பொங்கல் சாப்பிட வந்துட்டு உனக்கெல்லாம் இப்படி பேச்சு தேவையா? ஆமா, உங்க வீட்டுல பொங்கல் வச்சியா? இல்ல, இனிமேல் தான் வீட்டுக்கு போய் ஒரு டம்ளர் அரிசியை போட்டு குக்கர்ல பொங்க வச்சு இறக்கணும். கேஸ் ஸ்டவ்ல குக்கர்ல பொங்க வைக்கிற உனக்கெல்லாம் அடுப்பு கூட்டி அதுல பானையை ஏத்தி பொங்க வைக்கிற ஆரம்பம் எங்க தெரிய போகுது? சரித்தே, போதும் போதும் போதும். நல்ல நாளும் பொழுதுமா வார்த்தைக்கு வார்த்தை மல்லு கட்ட வேண்டாம். அந்த வெள்ளித்தட்டு காசு வச்சிருந்தேன்னா போய் உன் மாப்பிளைக்கு வெள்ளித்தட்டு வாங்கிட்டு வா போ. என்கிட்ட ஏது காசு? மாப்பிள்ளை கிட்ட காட்டு வாங்கு. நீ வாங்குறதுன்னா வாங்கிட்டு வா, இல்லைன்னா பேசாம அமைதியா இரு. அப்படின்னா அவர் வாழை இலையிலே சாப்பிடட்டும், வச்சு கொடு. அப்ப அமைதியா இரு, வந்து வாச்சிருக்கான். பேராண்டி, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, உள்ள வாங்க, உள்ள வாங்க. போங்க பாட்டி, வரேன். ஒரு கால் பண்ணிட்டு வரேன். சரி, வாங்க வாங்க வாங்க. யாருக்குங்க கால் பண்ண போறீங்க? ப்ரோ கிட்ட பேசணும்னு ஆசைதான். ப்ரோக்கும் தலைப்பொங்கல் பாத்தியா, ஆனா எங்க இருக்காருன்னே தெரியல. ஹலோ முத்து சார். கார்த்தி, ப்ரோ கால் பண்ணாரா? உங்களுக்கு கால் பண்ணாரா? எனக்கு பண்ணலையே. உங்களுக்கே பண்ணல, எனக்கு எப்படி பண்ணுவாரு? எங்க போயிருக்காரு கார்த்தி? அவருக்கு இன்னைக்கு தலைப்பொங்கல். ஆமா, தலைப்பொங்கல். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நானும் வெண்ணிலாவோட பாட்டி வீட்டுல இருக்கோம். ஓ, பொங்கல் செலிப்ரேஷனா? ஆமா கார்த்தி, என் ப்ரோ இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். நாங்க எங்க வீட்லயே பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணி இருந்திருப்போம். அவர் ஒரு டவர் கிடைக்காத வில்லேஜுக்குள்ள இருக்காரு. எங்க இருந்தாலும் என்ன, உங்க மைனி கூட தானே இருக்காரு. அங்கேயே தலைப்பொங்கலை செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. ஆமா, இருந்தாலும் என்ன பண்டிகையா இருந்தாலும் என் ப்ரோவும் நானும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்ப பொங்கல் என் ப்ரோ இல்லாம நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன பண்றது, அவர் வேலை அப்படி. லீவு தானே கார்த்தி? எங்களுக்கெல்லாம் எங்கெங்க லீவு? கேஸ்ன்னு வந்துட்டா ஒரு நல்ல நாள் பொல நாள்லாம் பார்க்க முடியுமா? ஆமா, நீ என்ன பண்ற? நான் கூட கேஸ் விஷயமா தான் ஒரு கிரிமினல் பக்கத்துல இருக்கேன். ஐய, சரி அப்ப கட் பண்ணு. சரி, நீங்களாவது பொங்கல் என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். வருங்கால எஸ்ஐ மேடம் இருக்காங்களா? இந்த பக்கத்துல தான் இருக்கேன் கார்த்தி. உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் மேடம். உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல். கார்த்தி, ப்ரோ எப்போ வருவாரு? வேலை முடிஞ்சிட்டா கிளம்பி வந்துட போறாரு. எப்போ வேலை முடியும்? முத்து சார், அது எப்படி எனக்கு தெரியும்? நானும் தானே உங்களை மாதிரி அவர்கிட்ட பேச முடியாம இருக்கேன். சரி, என் ப்ரோ கால் பண்ணாருன்னா நான் கேட்டேன்னு சொல்லு. இமிடியேட்டா எனக்கு கால் பண்ண சொல்லு. சரி, உங்க ப்ரோ கால் பண்ணாருன்னா நான் கேட்டேன்னு சொல்லுங்க. இமிடியேட்டா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. ஏய் சேட்ட, பிறகுன்னு என்னமோ நான் அவர்கிட்ட தினமும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆளை பாரு. போன வேலையை முடிச்சுட்டாருன்னா உங்களுக்கு தாங்க முதல்ல கால் பண்ணுவாரு. தெரியும், ஆனாலும் ஒரு படமும் இல்ல, ஒன்னும் இல்ல கார்த்தி. சரி, இப்ப நீ எங்க இருக்க? அதான் சொன்னான்லங்க, ஒரு கிரிமினல் கூட இருக்கேன்னு. எந்த ஊர்லப்பா இருக்க? எந்த ஊருன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அது உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்குமோ அதை வச்சுக்கிடலாம். ஏய், எந்த ஊருன்னு கேட்டா ஊர் பேரை சொல்லு. அது ஊர் பேரை சொல்லக்கூடாதுல, சீக்ரெட் மிஷன். இடியட். சரி, போனை கட் பண்ணு. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல், ஹாப்பி பொங்கல். ராஸ்கல், ஒழுங்கா பேசுறானான்னு பாரு. ஏங்க, மாமா எங்க இருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சா சொல்லிட போறாரு. இல்ல வெண்ணிலா, என்னோட ப்ரோ இல்லாம செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் இது. எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் ஃபெஸ்டிவல் டைம்னா வந்துருவாரு என் ப்ரோ எங்க இருந்தாலும்.
சரி, அப்படி வரல அப்படிங்கும்போது இதை விட ரொம்ப முக்கியமான வேலையில இருக்காருன்னு தானே அர்த்தம். முடிச்ச உடனே வந்துருவாரு. ம். ஆமா, மாமா எப்பங்க வருவாரு? என் ட்ரைனிங்குள்ள வந்துருவாரா? இப்போ அவரை பத்தி அவர் இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்ணி தானே நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னியா? இல்லங்க, இல்ல இல்ல, அப்படி இல்ல. மாமா வந்தா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குமேன்னு பார்த்தேன். இது எப்படி போனாலும் உனக்கு உன் காரியம் ஆகணும். இல்லங்க, நான் அப்படின்னு அதுக்கு மட்டும் சொல்ல வரல. அக்காவும் மாமாவும் இப்ப நம்ம கூட இருந்திருந்தா இன்னும் ஹாப்பியா ஜாலியா இருந்திருக்கும். நம்ம வீடே கலகலன்னு இருந்திருக்கும்ல. மைனி வேற அங்க கொடைக்கானல் போயிட்டாங்க. அங்க எஸ்டேட்ல எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைப்பாங்களோ? வைப்பாங்க. நம்ம அங்கேயாவது போயிருந்திருக்கலாம். அங்க குமார் அண்ணா, ஐசக்கா எல்லாரும் இருப்பாங்க. நான் ப்ரோ வந்துருவாரு, வந்தா இங்கே தானே வருவாருன்னு நினைச்சிட்டு இங்கே இருந்தேன். ஆனா இன்னும் வரல பாரு. சரி, வந்துருவாரு. சரி, வாங்க உள்ள போவோம். ம். ஐயோ, இது என்னது? ஹாய். ஹாய். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். என்ன இந்த பக்கம்? ஸ்டேஷன் பக்கம். ராமர் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி? நான் ராமன் இல்ல, கோவிந்த். எனக்கு நீங்க தான் ராமர். சரி, இப்ப என்ன விஷயம்? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு பொங்கல்ல உங்களுக்கு சக்கரை பொங்கல் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு சக்கரை பொங்கலா? ஆமா, நானே என் கையால வச்சேன். அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்குமே. சாப்பிடுங்க. இப்ப நான் டியூட்டில இருக்கேன். இப்படி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா சரியா வராது. ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுங்க. ஓ, சரி கொடுங்க. இதோ. ஆஹா, என்ன கலர், என்ன வாசனை. வாசனை மூக்க தொலைக்குதே. நெய் நிறைய ஊத்திருக்கேன். அதான் வாசனை ஆளை தூக்குது. கோவிந்த் சார், கோவிந்த் சார், நல்லலன்னு சொல்லுங்க, நல்லலன்னு சொல்லுங்க. சாப்பிட்டு பாருங்க, அப்படியே தூக்கிரும். அப்பா, என்ன வாசனை, என்ன வாசனை. சாப்பிடாமலே சொல்றேன், சக்கரை பொங்கல் சூப்பரா இருக்கு. கோவிந்த் சார், பிளான சொதப்பாதீங்க, நல்லலன்னு சொல்லுங்க. எங்க அம்மாவும் சக்கரை பொங்கல் வைப்பாங்க, ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் வாசம் வராது. சாப்பிடும் போது ஏதோ லைட்டா வாசம் வரும். பட் இது ஓபன் பண்ண உடனே இவ்வளவு வாசம் வருதே. என்ன இந்த ஆளு ஒரு சக்கரை பொங்கலுக்கு இப்படி சறுக்குறாரு? சரி, அப்படின்னா சாப்பிடுங்க. எனக்கு இப்போ ஒரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு அப்புறமா சாப்பிடட்டுமா? சூடு ஆறி போகுமே, ஆறி போனா நல்லா இருக்குமா? பொங்கல் 6 நாள் டேஸ்டா தானே இருக்கும். சரி, அப்ப சரி, நீங்க சாப்பிடுங்க. நான் நாளைக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஓகே, பாய். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். சரி, வரேன். போயிட்டு வா, போயிட்டு வா. நாளைக்கு வரும்போது ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வா. சரி, கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். ஐயோ கோவிந்து, என்னையா? வரேன். ஓகே ஓகே, பாய். இந்த ஆளு ஒருவேளை நிஜமாவே ஸ்ரீய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானா? லவ் பண்றானா? கோவிந்த் சார். ஹாய் கபாலி, வா. வா, என்ன நடக்குதுங்க? நீதான் இப்ப நடந்து வந்த. என் ஆளு உங்களுக்கு சக்கரை பொங்கல் கொண்டு வந்து கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அதானே நம்ம போட்டிருக்கிற பிளான். நல்லா இல்லாதத நல்லா இல்லைன்னு சொல்லலாம், நல்லா இருக்கிறத நல்ல இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? கூடைக்குள்ள இருந்து இந்த சக்கரை பொங்கலை வெளியே எடுத்த உடனே வாசனை ஆளை தூக்குது. அதுலயே தெரியுது இந்த பொங்கலோட டேஸ்ட். அது எப்படி வாய் கூசாம நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்? கோவிந்த் சார், நீங்க என் வாழ்க்கையோட விளையாண்டுட்டு இருக்கீங்க. நிஜமாவே என்னால போய் சொல்ல முடியல கபாலி. கோவிந்த் சார், நான் கொலைகாரனா மாறிடுவேன். சரி, இன்னைக்கு விட்டு நாளைக்கு ஏதோ சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அதை நல்லாவே இல்லைன்னு சொல்லிடுறேன், போதுமா? நம்பலாமா? நம்பு கபாலி, ஐ எம் போலீஸ் இன்ஸ்பெக்டர். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலேயும் நீங்க சொதப்புனீங்க, இந்த கபாலியை வேற மாதிரி பார்க்க வேண்டி வரும். அட போட, நான் பொங்கல் சாப்பிடணும். இன்சல்டிங். நானும் அப்பதை ஒடிச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ என்ன ஒளிஞ்சு நின்று எட்டி பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோவிந்த் நிஜமாவே ஸ்ரீதேவியை லவ் பண்றாரா? ஆனா நீ பேசுறத பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அப்ப எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்க. லைட்டா. நீ குமார அண்ணாத்த மச்சினிச்சு தானே? அந்த ஆளுதான் எனக்கு மாமா. என்னவாவோ இருந்துட்டு போங்க. இங்க பாரு, நீ என் காதலுக்கு ஹெல்ப் பண்றியா? யோ, போய் அங்கிட்டு. நானும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாம இருக்கேன். காதலுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? ஏந்தா பாப்பா, ஏந்தா பாப்பா. கார்த்தி, என் தம்பி எங்க? போன் போட்டா போகவே மாட்டேங்குது. நாட் ரீச்சபிள்னே வருது. அதே மீறி ரிங் போனா அவன் எடுக்க மாட்டேங்கிறான். எங்க கார்த்தி அவன்? அடடா, இப்பதான் சட்ட பாக்கெட்ல இருந்து உங்க தம்பியை இறக்கி விட்டேன், இன்னும் வந்து சேரல. என்ன கார்த்தி, கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு போல. அப்புறம் என்ன மேடம், இப்பதான் முத்து சார் கால் பண்ணி எங்க அண்ணனை காணும்னு புலம்புனாரு. அடுத்து நீங்க என் தம்பியை காணும்னு ஆரம்பிச்சிட்டீங்க. இலே, 2 பேரும் ஒன்னா தானப்பா சுத்திக்கிட்டு இருப்பீங்க, அதான் கேட்டேன்.
அவர் ஒரு கேஸ் விஷயமா ஒரு டவரே கிடைக்காத வில்லேஜுக்குள்ள போயிருக்காரு மேடம். வெளியே வந்த உடனே கால் பண்ணுவாரு. அப்ப ரிங் போனது? அது ஒரு மலை பிரதேசம், அப்பப்ப டவர் கிடைக்கும். அப்படி டவர் கிடைக்கிற நேரம் நீங்க கால் பண்ணி இருந்திருக்கலாம், ரிங் போயிருந்திருக்கும். அவர் திரும்ப கூப்பிடலாம்னு நினைச்ச நேரம் டவர் கட் ஆயிருக்கும். அப்படி எந்த ஊருக்குடா போயிருக்கான்? அது ரொம்ப சீக்ரெட் மிஷன், வெளியெல்லாம் சொல்லக்கூடாது எந்த ஊரு என்ன கேஸ்ன்னு. சே, என்ன வேலையோ, ஒரு நல்ல நாள் பண்டிகைன்னு கூட வீட்டுல இருக்காம. இப்ப என்ன மேடம் உங்களுக்கு பொங்கல் வச்சாச்சா என்ன? வச்சாச்சு, சாப்பிடுறதுக்கு என் தம்பியத்தான் காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பொங்கலை சாப்பிட்டு காலி பண்றதுக்கு உங்க தம்பியை தேடுறீங்களாக்கும். நான் வேணா வந்து சாப்பிட்டு கொடுக்கவா? ஆமா, நீ சாப்பிட்டு காலி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நாங்க சக்கரை பொங்கல் வச்சிருக்கோம். அம்மா, இப்ப நீ எங்க இருக்க? நான் ஒரு கேஸ் விஷயமா ஒரு கிரிமினல் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லார்கிட்டையும் கிரிமினல்ங்கிறான். எங்க இருக்கன்னு தான் கேட்டேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கல. எங்க இருக்கேன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கேன். ஏ கார்த்தி, சாமி, எந்த ஊர்லயா இருக்க ராசா? அது பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ஊர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க 2 பேரும் சிபிஐ ஆபீசரா இருந்தாலும் இருக்கீங்க, ரொம்ப தாண்டா பண்ணுவீங்க. எல்லாமே ஒரு சீக்ரெட் மிஷன் தான், என்ன பண்றது? சரி இருந்த, எங்க அம்மா பேசுறாங்களாம். ஆண்டவா. கார்த்தி கண்ணு, எப்படி பாருக்க? நல்லா இருக்கேம்மா, பொங்கல் வாழ்த்துக்கள். உனக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்யா. தம்பி எப்படி பாருக்கான்? அம்மா சார் கேஸ் விஷயமா ஒரு வில்லேஜுக்குள்ள போயிருக்காரு. அங்க டவர் சரியா கிடைக்கல போல, அதான் யாருக்கும் கான்டாக்ட் பண்ண முடியல. வெளியே வந்த உடனே கூப்பிட்டுருவாருமா. சரிப்பா தெரியும் அவன் வேலைய பத்தி. பல நாள் இப்படித்தான் இருந்திருக்கான். ஆனா வேலை முடிச்சதும் ஓடி வந்துருவான். ஆமாமா, வேலையை முடிச்சதும் வந்துருவாரு. சரிப்பா, நீ பார்த்து பத்திரமா இரு, நல்லபடியா பொங்கலை கொண்டாடு. வச்சிரட்டுமா? எங்கம்மா பொங்கலை கொண்டாட, நானும் வேலை விஷயமா தான் இருக்கேன். நீங்க பாக்குற வேலை அப்படிப்பா. ஆமா பாக்குற வேலை அப்படித்தாம்மா. ஏமா அதை கொடு. நீ வேலை பாக்குறியா இல்ல பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா, நீங்களே ஒரு வாய் பொங்கல் தரமாட்டேங்கிறீங்க, இதுல வேற யாரு கொடுப்பாங்க? வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க அம்மாவுமே மாத்தி மாத்தி என்கிட்ட பேசுறீங்களே. உங்க வீட்டுல வேற பொம்பளை பிள்ளைங்க யாரும் இல்லையா? இருந்தா போன சத்த அவங்க கிட்ட கொடுங்க, ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். இந்த வேலைக்கார அம்மா வீடு கூட்டிக்கிட்டு இருக்கு, பேசுறியா? இல்ல, எங்க வீட்டையெல்லாம் கூட்டி பெருக்கி அள்ளி குப்பியா வெளியே கொட்டியாச்சு. டாக்டருக்கு படிச்சவங்க யாரும் இருக்காங்களா? இருந்தா போன கொடுங்களேன், ஒரு சந்தேகம் கேட்கணும். டாக்டருக்கு படிச்சவங்க இருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட பேசணும்னா நீங்க பேஷண்டா இருக்கணும். பேஷண்ட் பக்கத்துல தான் ஆல்ரெடி இருக்கேன், அவங்க கிட்ட பேசணும்னா பேஷண்டா மாறது கூட ரெடி தான். சத்த போன கொடுங்களேன், உங்களுக்கு புண்ணியமா போகும். நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியலையே, ஆடியோ கால் தானே பண்ணிருக்கேன், வீடியோ கால் பண்ணலையே. இந்த வாய்க்கு தான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் என் வாய் இல்ல, என்னைய விட அதிகமா வாய் பேசுறவங்க பொண்ணை காதலிச்சதுதான் காரணம். உனக்கு வர வர கொழுப்பு கூடி போச்சுங்கிறேன். பாத்தீங்களா, கொழுப்பு கூடி போச்சா? சரி, டாக்டர் மேடம் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போன கொடுங்க, கொழுப்பை எப்படி குறைக்கிறதுன்னு கேட்டுக்கிறேன். விடா கண்டேன், கொடா கண்டேன், விட்டா மாட்டானே. கொடுங்க மேடம். கார்த்தி, ஹாப்பி பொங்கல். என்ன குட்டிமா ஹாப்பி பொங்கல்? ஒரு பொங்கல் கூட ஒரு வாய் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வாங்க தர்றேன், கொடைக்கானல் வாங்க. உங்க மாமா எனக்கு முக்கியமான வேலையை கொடுத்துட்டு போயிருக்காரு, அங்கிட்டு இங்கிட்டு நகல முடியாது. மாமா எங்க? அவருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஒரு சமயம் ரிங் போகுது, ஒரு சமயம் நாட் ரீச்சபிள்னு வருது. என்னாச்சு? ஒரே கேள்வியை தான் எல்லாரும் கேக்குறீங்க, ஆனா என்கிட்ட இருக்கிற ஆன்சர் ஒன்னே ஒண்ணுதான். டவர் கிடைக்காத வில்லேஜுக்குள்ள இருக்காரு, வெளியே வந்த உடனே அவரே உங்களுக்கு கால் பண்ணுவாரு. எப்பவுமே மாமா பண்டிகை சமயம்னா வீட்டுக்கு வந்துருவாருங்க. சரிம்மா, இப்ப வர முடியாத சூழ்நிலையில இருக்காரு, அவர் வந்தான்னா பண்டிகைன்னு நினைச்சுக்கோங்க. ஆமா. கார்த்தி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? எத்தனை பேருகிட்ட மாத்தி மாத்தி. குட்டிமா வேற ஏதாவது பேசுடா. அடே, நான் ஒருத்தன் இங்க இருக்கேன்டா. என்ன பேசுறது கார்த்தி? எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. சே, என் மாமியார் டக்குன்னு உங்ககிட்ட போனை கொடுக்கவுமே நினைச்சேன், சுத்தி எல்லாரும் நிக்கிற தைரியத்துல தான் கொடுக்குறாங்கன்னு. சரி குட்டிமா, நான் அப்புறமா பேசுறேன், டாட்டா. எனக்கு நீங்க ஹாப்பி பொங்கல் சொல்லவே இல்ல. பொங்கல் கொண்டாடுற நிலைமையிலே அடி நான் இருக்கேன். சரி நான் வச்சிடறேன், எங்க அம்மா மறைக்குது. அவங்க முறைக்கலைன்னா தானே ஆச்சரியம். சரி வை, ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ கார்த்தி, சேம் டு யூ. சந்தோஷம் தாயே, வை. எங்க அம்மா கிட்ட, எங்க அக்கா கிட்ட, என் தம்பி கிட்ட இப்படி யாருகிட்ட என்னால போய் சொல்ல முடியாது கார்த்தி. அதனால நீ எப்படியாவது சமாளின்னு சொல்லிட்டு மேடத்தை தேடி அவர் போயிட்டாரு. இங்க நான் எல்லார்கிட்டையும் போய் சொல்ல முடியாம போய் சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாய் பொங்கல் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஏய், என்ன நான் போன் பேசும்போது ஏதோ முடங்கிக்கிட்டே இருந்த? நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்க, நான் ஒருத்தன் இங்க படுத்துக்கிட்டு இருக்கேன். உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தது பத்தாதா? என் வீட்டு ஆளுங்க கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? ஆமா, இந்த பொண்ணு தான் கட்ட போறியா? ஏன் எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிருக்கேன்னு பெருமையை பேத்திக்கிட்டு இருந்த, இது தெரியாதா உனக்கு? அது சரி. ஆமா, எல்லார்கிட்டையும் கேஸ் என்னமோ டவர் கிடைக்காத ஒரு வில்லேஜுக்குள்ள இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன சொல்ற? மேடத்தை நீ கடத்திட்ட, உன் பின்னாடி நாங்க சுத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்றியா? ஆமா கடத்துனாங்க. சென்னையில இருந்துகிட்டே நான் எங்க இருக்கேன்னு கூட என் வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்ல முடியல. சொல்ல வேண்டியதானே, உன்னை யார் சொல்ல வேண்டாம்னு சொன்னா?
கம்சபிரபு, உனக்கு அவங்க வீட்டு ஆளுங்களை பத்தி தெரியாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, கே சொன்னது உண்மையா? அந்த மலர்விழி என் தங்கச்சியா? எப்பா, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, இது தெரியாதா என்ன? கார்த்திக் விளையாடாத, சொல்லு. நிஜமாவே மலர்விழி என் கூட பிறந்த தங்கச்சியா? யாரா இவன்? இவன் கூட பிறந்த தங்கச்சியை என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் எங்கடா போனான்? என் கையை உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டு எங்கடா போயிருக்கான்? ஒரு கிரைம் பிரான்ச் ஆபீசர் எங்க போயிருக்காரு, என்ன செய்யறாருங்கறத உனக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணுமோ? கேட்கத்தானே செஞ்சேன். அடுத்த கால். சார், கார்த்தி வேற யாரையோ? ஹாஸ்பிட்டல்லையே தான் சார் இருக்கேன். கார்த்தி கேஸா? ஏய் அமைதியாடுறா. என்ன சொல்றான்? கார்த்தி லவுட் ஸ்பீக்கர்ல போடு. லவுட் ஸ்பீக்கர்ல போடணுமா சார்? லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. எஸ் சார், பண்ணிட்டேன். என்னடா மச்சான், எப்படி இருக்க? மச்சானா? கேஎஸ், நிஜமாவே மலர்விழி என் கூட பிறந்த தங்கச்சியா? தெரியலையேப்பா. கேஎஸ் விளையாடாத. கார்த்தி, அவனுக்கு இப்ப கை எப்படி இருக்கு? வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார், இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் நான் உடைச்சது ரைட் ஹேண்ட் தானே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் உடைச்சு விடு. எதுக்கு? இல்ல வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு போலயே, ரொம்ப பேசுற. மலர்விழி என் கூட பிறந்த தங்கச்சியான்னு தானே கேட்டேன். உனக்கு கூட பிறந்த தங்கச்சின்னு ஒரு பொண்ணு இருக்கிறதாவது உனக்கு தெரியுமா? இல்ல, ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. ஆனா இல்ல கேஎஸ், எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆனா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அப்படியே உனக்கு தெரிஞ்சாலும் இதை நீ ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? ஏண்டா டேய், உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் இவ்வளவு கிரிமினல் வேலை பார்த்திருக்காங்கன்னு வீடியோ எவிடன்ஸோட கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கேன். அதையே நீ நம்பாம இவ்வளவு ஆகாத வேலை பார்த்து வச்சிருக்க. இதுல என் பொண்டாட்டி உன் கூட பிறந்த தங்கச்சின்னு சொன்னா மட்டும் நீ நம்பிடுவியா என்ன? அது எது? எது? எத்தனை தடவை என்ன வந்து மீட் பண்ணுன்னு உனக்கு மெயில் அனுப்புனேன். ஒரு மெயிலுக்காவது ரிப்ளை பண்ணியா நீ? நீ இதுக்குதான் கூப்பிடுறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, உண்மையை சொல்லி கூப்பிட்டா மட்டும் அப்படியே சார் வந்துருவீங்க. இல்ல கேஎஸ், அது இப்ப எதுக்கு லவுட் ஸ்பீக்கர் போட சொன்ன, அதை மட்டும் சொல்லு. இல்ல, மலர்விழி நிஜமாவே என் தங்கச்சியான்னு. பாத்தியா, நான் இவ்வளவு சொல்றேன், இப்ப கூட நான் சொல்றத உனக்கு நம்பணும்னு தோணல இல்ல? இதையே நான் முன்னாடி சொல்லியிருந்தா மட்டும் நீ நம்பி இருப்பியா என்ன? இல்ல, என்ன எவிடன்ஸ் வச்சு நான் நம்புறது? ஆஹா, எவிடன்ஸ் காட்டிட்டா மட்டும் அப்படியே நம்பிடுவாரு போடா டேய். இல்ல, அதாவது இப்போ இங்க பார் கம்சபிரபு, இத பத்தி உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வேற எதுவுமே இல்ல. இந்த விஷயத்த பத்தி உனக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும்னு நீ நினைச்சேனா, நீ போய் பார்க்க வேண்டிய ஆளே வேற. அங்க போய் பார்த்து உனக்கு என்ன விஷயம் வேணுமோ தெரிஞ்சுக்கோ. கார்த்தி, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. சார் சார், இப்ப நீங்க எங்க சார் இருக்கீங்க? கார்த்தி, நான் மும்பைல இருக்கேன். மேடம் இங்கதான் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. சோ இங்க வந்திருக்கேன். நான் இங்க இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆபீஸ்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். லீவ் சொல்லிடு. எத்தனை நாள் சார் சொல்றது? எத்தனை நாள்னு எனக்கே தெரியல கார்த்தி. ஆனா ஒண்ணு, மேடம் இல்லாம திரும்ப நான் சென்னைக்கு வரவே மாட்டேன். சார், கம்சபிரபுவுக்கு கையை பிராக்சர் பண்ணிட்டு என்கிட்ட விட்டுட்டு நீங்க எங்க சார் போனீங்க? நம்ம வீட்டை விட்டா மலருக்கு போற இடம்னு வேற என்ன இருக்கு கார்த்தி? பூசாரி தாத்தா வீட்டுக்கு தான் போனேன். நானும் மேடம் அங்கதான் போயிருப்பாங்க, அதனால நீங்க மேடத்தை தேடி அங்கதான் போயிருப்பீங்கன்னு நினைச்சேன் சார். மேடம் அங்க இருந்தாங்களா சார்? என்ன நடந்தது? அது சரி, உங்க வேலையே அப்படித்தானே, விசாரணை பண்ற வேலை தானே. அந்த பழக்கத்துல அப்படி வருது போல. அதை என் பொண்டாட்டியை தேடி வந்த இடத்துலயும் என்னைய விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்க என் பொண்டாட்டியை தான் தேடி வந்திருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது ஒரு யூகத்துல கேட்டேன். மலர் பிள்ளை இல்ல பாத்தீங்களா உங்க கூட, அதான். அப்படின்னா நீங்க நார்மலா என்ன கேட்டிருக்கணும்? நீங்க வந்திருக்கீங்களே, மலர் எங்கன்னு கேட்டிருந்திருக்கணும். இல்ல மலர் நல்லா இருக்காங்களான்னு பேச்ச ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். அது எப்படி கரெக்டா? சோ என் பொண்டாட்டியை தேடி நான் இங்க வருவேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மலர் இங்க வந்திருக்காங்க, அப்படித்தானே? எங்க அவங்க? இல்ல, மலர்லாம் இங்க வரல. நீங்க இங்கேயே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல என்னோட கஸ்டடிக்கு போய் என்னோட ட்ரீட்மெண்ட்டை வாங்கிட்டு தான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. போலாமா? இல்ல, எனக்கு மலர் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. இங்க வரல அவங்க. எனக்கு வேண்டியது உண்மை. இல்ல, நிஜமாவே எனக்கு தெரியாது. நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. மலர் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்கதான் வந்தா. இங்கதான் வந்தாங்க. சரி, அப்புறம்? அப்போ அவளோட சித்திக்காரி வந்தா. வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா எனக்கு செய்தி வந்தது. அது சும்மா நாடகம். உங்களை ஏமாத்துறதுக்கு போட்ட நாடகம். உங்களுக்கு தகவல் சொன்னவங்க தப்பா சொல்லி இருந்திருக்கலாம். அவங்க நாடகம் போட்டதை நம்பி இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லைன்னா இல்ல. மலர் இங்க வந்தா. வந்து என்கிட்டதான் விசாரிச்சுட்டு இருந்தா. என்ன விசாரிச்சாங்க? தாத்தா எங்கன்னு கேட்டா. அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொன்னேன். தாத்தா போன்ல என்னோட குழந்தைனார் நம்பர் இருக்கும், வாங்கி கொடுங்கன்னு சொன்னா.
நான் நான் மலரோட சித்திக்கு கால் பண்ணிட்டீங்க, கரெக்ட்? ம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. ஓஹோ, உங்களுக்கு பொன் குழந்தை தானே பிறந்திருக்கு. பேசாம அந்த குழந்தையவும் அவங்க கிட்ட கொடுத்துடலாமே, நல்ல பணம் கிடைக்கும். தப்புத்தான் மன்னிச்சிருங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு மகா பாதகம் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் நீங்க அலறத பாக்குறதுக்குலாம் நான் இங்க வரல, விஷயத்த சொல்லுங்க. மலரோட சித்தி வந்தா, அவளோட அந்த ரங்கா அவனும் வந்தான். வந்து மலருக்கு ஏதோ ஒரு ஊசி போட்டாங்க. போட்டு ஒரு சாக்கு மூட்டையில அடைச்சிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏதோ ட்ரைசைக்கிள்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோல கூட்டிட்டு போய் எங்கேயோ ஆந்திரா பார்டர் தாண்டி விடுறதா பேச்சு. அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆட்டோல அனுப்பி ஆட்டோல இருந்து ஏதோ ஒரு லோடு வண்டிக்கு அனுப்பி அது மூலமா ஆந்திராவை தாண்டி விடுறதா பேச்சு. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ஆளை மாத்தி விடுறதா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு இதுக்கு மேல வேற ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டுதான். 1,00,000 ரூபாய்? 1,00,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எப்படி ஒரு வேலை பார்த்திருக்கீங்க? தப்புதான், மன்னிச்சிருங்க. எங்க அம்மாவும் அப்பாவும் மலர் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். பேத்தின்னு மலர் மேல ரொம்ப பிரியமா இருந்ததுல என்னோட மூத்த பொண்ணையே பார்க்க வரவே இல்லை. அந்த கோபத்துல இப்படி பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம அவளுக்கு நிறைய செலவு வேற பண்ணிட்டாங்க. அதான் ஒரு வயித்தெரிச்சல்ல. ச்சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். தப்புதான் சார், மன்னிச்சிருங்க. இப்போ எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. என் பொண்டாட்டியோட வந்து அதுக்கப்புறமா பேசிக்கிறேன். பாவம் அந்த பொண்ணு, இப்படி தப்பு பண்ணிட்டனே. என் பொண்ணா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பனா? பண்ணணும்னு நினைச்சிருந்திருப்பனா? பாவம் இந்நேரம் எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? இந்த ராட்சசி பார்வதி அவளை எங்கேயோ விற்க போறேன்னு பேசிட்டு இருந்தாளே. பாவம் அந்த பொண்ணு. எனக்கெல்லாம் நரகம் தான் கிடைக்கும். ஓ மை காட், இவ்வளவு வேலை பார்த்திருக்கானா அந்த சேஷாத்ரி? கூடவே இருந்து குழி பறிச்சிட்டானே சார். அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம்? சார், அப்புறம் மும்பைல தான் மேடம் இருக்காங்கன்னு எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? அந்த ட்ரைசைக்கிள்ல இருந்து மேடத்தை ஒரு ஆட்டோவுக்கு மாத்திருக்காங்க கார்த்தி. அந்த ஆட்டோல இருந்து ஒரு லோடு லாரியில ஆந்திராவுக்கு கொண்டு போயிருக்காங்க. பாவிங்களா, மயக்கத்திலேயேவா சார்? ஆமா கார்த்தி, அந்த லாரி டிரைவரை பிடிச்சு விசாரிச்சதுல மும்பைக்கு மாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. லாரிலேயாவா சார்? ஆமாப்பா, ஆனா மூட்டைக்குள்ள மேடம் இருந்ததே அவங்களுக்கு தெரியல. கடவுளே. அவர்தான் மும்பைல ஒரு அண்ணாவோட அட்ரஸ் கொடுத்தாரு. இப்ப அவர் கூட தான் போய்கிட்டு இருக்கேன். வீட்ல இருந்து எதுவும் கால் பண்ணாங்களா கார்த்தி? கால் பண்ணாங்களாவா? கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார், மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சமாளிச்சு முடியல. கொஞ்சம் சமாளி கார்த்தி. நான் அவங்க கிட்ட பேசிடுவேன். பேசினா அடுத்த வார்த்தை மலர்கிட்ட போன கொடுன்னு தான் சொல்லுவாங்க. எங்க போவேன் நான் மலருக்கு? சார், வருத்தப்படாதீங்க சார், மேடம் கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. கிடைக்கணும் கார்த்தி. சார், இந்த கம்சபிரபு வேற மலர்விழி மேடத்தை பத்தி நொய்யின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் கேட்டுட்டே இருக்கட்டும், விட்டுரு. நீ எதுவும் சொல்லாத இதுக்கு மேல. அவனுக்கு வேணும்னா அவனா தெரிஞ்சுக்கட்டும். சார், அந்த பார்வதி என்ன சார் பண்றது? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் கார்த்தி. அந்த வேலையை கம்சபிரபு பாத்துக்குவான். ஓ, அதுக்குத்தான் உனக்கு வேணும்னா நீ எங்க போய் கேட்கணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னீங்களா? எப்படியும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்காம விட மாட்டான். கம்சபிரபுவை பத்தி தான் நமக்கு தெரியுமே. சரிங்க சார், ஓகே. சரி, ஓகே கார்த்தி, நான் வைக்கிறேன். ரவீந்திரன் கிட்ட இருந்து என்னோட போனை வாங்கிட்டேன். ஓகே சார், சொன்னாரு. சரி, ஓகே, பாய். ஓகே சார், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். சார், நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்களோ? ஆமாண்ணா. அப்படின்னா இந்த பொங்கல் உங்களுக்கு தலை பொங்கல் தானே சார்? தலைப்பொங்கல்? ஆமா, தலைப்பொங்கல் தான். சார், கவலைப்படாதீங்க சார், மேடத்தை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாம். இப்படியுமா சார் ஊர் உலகத்துல பொம்பளைங்க இருப்பாங்க? சொந்த அக்கா மகளையே இப்படி கடத்தி கொண்டு போய் விக்கிறதுன்னா சச்சா. இருக்காங்களே. இருக்காங்க பாருங்க சார். அண்ணா, இவ்வளவு பெரிய மும்பை சிட்டில அவங்கள எங்கன்னு போய் தேடுறது? சார், பொதுவா பொண்ணுங்களை கடத்தி கொண்டு வந்து இங்க விக்கிறதுன்னா மும்பைல ஒரு ஃபேமஸ் ஏரியா இருக்கு. சாருக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல, டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க. முதல்ல நம்ம காமாத்திபுரத்துக்கு போவோம் சார். அங்கயா? அம்மா, நான் எப்படி இங்க வந்தேன்? இது எந்த ஊரு? அம்மாவா? என்னை அக்கான்னு கூப்பிடு. சரிங்கக்கா, இது எந்த ஊரு? நான் எப்படி இங்க வந்தேன்? இது என்னக்கா ட்ரெஸ்? இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்கீங்க. இங்க நீ இப்படி ட்ரெஸ் தான் போடணும். நான் சேலையை நல்லா இறக்கி கட்டி விட்டு போனேன், நீ ஏற்றி கட்டி வச்சிருக்க. இன்னும் இறக்கி கட்டு. இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண என் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. வீட்டுக்காரருக்கு பிடிக்காதா? நீ கல்யாணம் பண்ண பொண்ணா? ஆமா. ஆனா பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியற. என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து என்னைய பிரிச்சு எங்க சித்தி ஒரு மூட்டையில கட்டி அனுப்பி விட்டுட்டாங்க. இது எந்த ஊருக்கா? இது பம்பாய். பம்பாயா? ஆமா, மும்பை. என் வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் போடணும். உங்ககிட்ட ஃபோன் இருக்காக்கா? உன் வீட்டுக்காரருக்கெல்லாம் ஃபோன் போட முடியாது. உன் வீட்டுக்காரரை மறந்துரு. உன்னை எங்க முதலாளி விலை கொடுத்து வாங்கிட்டாரு.
இது என்ன இப்படி தாலியை தூக்கி முன்னாடி போட்டு வச்சிருக்க? கலட்டி வை. கையை எடுங்க. கலட்டி வைக்கவா? அம்மா இது என்ன எப்ப பார்த்தாலும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க? இப்ப எங்க முதலாளி வந்துருவாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல. இதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இருக்காத. தாலி முதல்ல கலட்டி வை. முடியாது. இங்க பாரு, இந்த முடியாதுங்கிறது பிடிவாதம் பிடிக்கிறது இதெல்லாம் இங்க வச்சுக்கிட கூடாது. இங்க வந்துட்டா நாங்க சொல்றதை மட்டுமே கேட்கணும். முதல்ல எனக்கு வேற ஒரு சேலை கொடுங்களேன். நான் கட்டியிருந்த சேலை எங்க? என்னைய கேட்காம நீங்க எனக்கு எப்படி சேலை மாத்தலாம்? நான் தான் மாத்தினேன். நீ மயக்கத்துல இருக்கும்போது மாத்தினேன். சீ, எதுக்கு அப்படி பண்ணீங்க? இங்க பாரு, சத்தம் போடக்கூடாது. எங்க முதலாளிக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீ இப்பதான் இந்த ரூம்ல இருக்க. எங்க முதலாளி வந்ததுக்கு அப்புறம் அவர் பங்களாவுக்கு நீ கூட்டிட்டு போயிருவாரு. எனக்கு முதல்ல என்னோட சேலையை கொடுங்களேன். நீங்க பேசுறதெல்லாம் அதுக்கப்புறம் பேசுங்க. முதல்ல என் சேலையை கொடுங்க. இது விலை வசந்த சேலை. இதை கட்டுறதுக்கு கசக்குதாக்கும் உனக்கு. ப்ளீஸ்க்கா, என் சேலையை கொடுங்கக்கா என்கிட்ட. இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. நீ சொல்றதை கேட்கறதுக்குலாம் நாங்க ஆள் கிடையாது. நாங்க சொல்றதை தான் நீ கேட்கணும். முதல்ல உன் கையில இருக்கிறத என்கிட்ட கொடு. நீ பாட்டுக்கு இதை கையில வச்சுக்கிட்டு எங்க முதலாளி வர்ற நேரம் தூக்கி போட்டு அடிச்சிடாத. அவரு ரொம்ப கோவக்காரரு. கொடுக்காத. கொடுக்க மாட்டேன். என்ன என்ன சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது? என்ன இந்த பொண்ணு ரொம்ப முரண்டு பிடிக்குது பீமா. புதுசா வர்ற பொண்ணுங்கள்லாம் முரண்டு பிடிக்கிறது நமக்கு புதுசா என்ன? 4 நாள் சாப்பாடு கொடுக்காம பட்னியா போட்டா எல்லாம் தன்னால வலிக்கு வருவா. இந்த பிள்ளை ஏற்கனவே 2-3 நாளா சாப்பிடாம தான் இருந்திருக்கு போல. அதோட மயக்க ஊசியையும் போட்டது ரொம்ப கரங்கி போயிருச்சு இந்த பிள்ளை. இப்பதான் லேசா மயக்கம் தெளிஞ்சது. அதுவும் நான் ஜூஸ் கொடுத்து எழுப்பி உட்கார வச்சிருக்கேன். நீ இங்கிட்டு வா, நான் பாக்குறேன். யாராவது என் பக்கத்துல வந்தீங்கன்னா அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன். இந்தா அவ கையில இருந்து முதல்ல அதை வாங்கு. ஏதோ பீங்கான் பொருள் மாதிரி இருக்கு, வச்சு குத்தி கிழிச்சிட போறா. அதத்தை நான் அப்பதை உடிச்சு காட்டிட்டு இருக்கேன். ஏமா குடுமா அதை. கொடுக்க மாட்டேன். நீ நல்ல விதமா சொன்னா கேட்க மாட்ட போல. பீமா, நீ இந்த பக்கம் வந்து இவளை பிடி. பக்கத்துல வராதீங்க. விடுங்க என்னைய, விடுங்க. என்னை விட்டுருங்கண்ணே. என்னை விட்டுருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்னை எங்க வீட்டுக்காரர்கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. பீமா, அவன் மேல இருந்து கையெடு. முதலாளி பார்த்தா சத்தம் போடுவாரு. அக்கா, எனக்கு என்னோட சேலையை கொடுங்க. இல்லாட்டி ஒரு துண்டாவது கொடுங்க. அந்த அண்ணனை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா. நீ கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது. வேணா உனக்காக ஒன்று பண்றேன். இவனை வேணா வெளியே அனுப்புறேன். ஏன்னா இவன் உள்ள வந்தா எங்க முதலாளியே திட்டுவாரு. பீமா, நீ வெளியே போ. இப்ப பின்ன முரண்டு பிடிச்சா என்ன பண்ணுவ? அதெல்லாம் எப்படி வேலைக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ வெளியே போ. சத்தம் போடாம இருக்கணும். இல்லைன்னா அப்புறம் கையை கட்டி வாயில பிளாஸ்டர் ஒட்டி தான் உட்கார வைப்பேன். அக்கா, என்ன? அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கக்கா. நீ சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அமைதியா உட்காரு, இல்லைன்னா வாயில பிளாஸ்டர் ஒட்டிடுவேன். என்னங்க, எங்கங்க இருக்கீங்க? உங்களை விட்டு நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். என்னை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எங்கங்க இருக்கீங்க? சார், மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க சார். இந்த மாதிரி கடத்திட்டு வர்ற பொண்ணுங்களை எல்லாம் அங்கதான் கொண்டு போய் விடுவாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, நிறைய சர்வீஸ் இருந்திருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லைல்ல சார். அங்க போய் தேடுவோம். சார், சார், சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. மனசு தைரியமா வச்சுக்கோங்க சார். ம். அப்படியெல்லாம் மேடமுக்கு ஒன்றும் நடந்திருக்காது. இருந்தாலும் போய் பார்ப்போம் சார். பாப்போம், போய்த்தானே ஆகணும். பாப்போம். இப்படியெல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கும் மனசு கஷ்டமா தான் சார் இருக்கு. இருந்தாலும் தமிழ் பொண்ணுங்களுக்கு அங்க கொஞ்சம் மவுசு ஜாஸ்தி. அதனாலயே தமிழ் பொண்ணுங்கன்னா உடனே ஏலத்துல வாங்கிட்டு போயிடுவாங்க. போதும்ண்ணா, போதும். நினைச்சு பாக்குறதுக்கே எனக்கு கஷ்டமா தான் சார் இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்ல. அப்ப தேடுறதுக்கு கொஞ்சம் லேசா இருக்குமேன்னு பார்த்தேன். சரி, இப்ப அங்க போறதுன்னா நம்ம யாரை பார்த்தா நமக்கு டீடைல்ஸ் கிடைக்கும்? இந்த வேலையை பாக்குறதுக்குன்னே நிறைய புரோக்கருங்க இருக்கானுங்க சார். புதுசு புதுசா வர்ற பொண்ணுங்களை எல்லாம் இந்த மாதிரி கைமாத்தி விடுறதே அவனுங்க தான் சார். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்டுல அப்பா அம்மாவை விட்டுட்டு, வீட்டுல தெரிஞ்சவங்களை விட்டுட்டு வழி தவறி நிக்கிற பிள்ளைகளை எல்லாம் இந்த அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க உங்க வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஏரியாவில் கொண்டு போய் விட்டுருவானுங்க சார். அதுல அவனுங்களுக்கு கணிசமா வருமானம் வரும். பிளான் போட்டு கடத்துறதும் உண்டு, வழி தெரியாம வந்து மாட்டிக்கிற பிள்ளைகளை கொண்டு போறதும் உண்டு. சாரோட அனுபவத்துக்கு இதெல்லாம் சாருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் இப்ப அந்த பள்ளிக்கூடத்து குழந்தைங்க கேஸ்ல அந்த பிள்ளைங்களை எல்லாம் கண்டுபிடிச்சவர் தானே சார்? பேப்பர்ல பார்த்தேன். என்ன கண்டுபிடிச்சு என்ன செய்ய? கடைசியில இப்ப என் பொண்டாட்டியவே இந்த இடத்துக்கு வந்து தேடுற மாதிரி ஆயிடுச்சு.
சார் எத்தனையோ பொம்பளை பிள்ளைகளோட வாழ்க்கையை நீங்க காப்பாத்தி இருக்கீங்க. அந்த புண்ணியமெல்லாம் சேர்ந்து மேடத்தை காப்பாத்தும் சார். பிள்ளைய பெத்தவங்கெல்லாம் அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவோ நன்றி சொன்னாங்க. எல்லாத்தையும் பேப்பர்ல படிச்சேன் சார், டிவிலையும் பார்த்தேன். அந்த புண்ணியமெல்லாம் உங்களை விட்டுறாது சார். சரிங்கண்ணா, இப்ப நம்ம யாரை போய் பாக்குறது? எனக்கு இந்த விஷயத்துல தெரிஞ்சவனுங்க யாருமே இல்ல சார். ஆனா அந்த ஏரியா பக்கம் நம்ம சும்மா பொண்ணுங்களை கேட்டு போற மாதிரி போனா நிறைய புரோக்கனுங்க நம்மளை தேடி வருவானுங்க. ஆனா ஒண்ணு சார், அந்த ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சதுமே நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி பறக்க பறக்க முழிச்சுக்கிட்டு நிக்கணும். அப்பதான் நம்ம ஏரியாவுக்கு புதுசு, இந்த விஷயத்துக்கு புதுசுன்னு நினைச்சு அந்த புரோக்கனுங்க நம்மளை தேடி வருவானுங்க. நம்ம பொண்ணுங்களுக்காக வந்திருக்கோம்னு நினைச்சு அந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. இல்லாட்டி அப்படியே பத்தி விட்டுருவானுங்க சார். ம். சார் சார், அந்த ஒருத்தன் போறான் பாருங்க. யார் இந்த அவனா? ஆமா சார், அவன் ஒரு புரோக்கன் தான் சார். நீங்க சிபிஐ ஆபீசருங்கிற மாதிரி எதையுமே காட்டிக்கிட கூடாது. இந்த ஏரியாவுக்கு ரொம்ப புதுசுங்கிற மாதிரியே பேசணும். ஓகே, நான் பாத்துக்கிறேன். சார் நானும் வரட்டுமா? ம், சரி வாங்க. அந்த அப்படி ஓரமா நிறுத்துங்க சார், சீக்கிரம் சீக்கிரம். அண்ணா, என்ன சார்? அண்ணா, என்னோட 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 ஒய்ஃப் இருக்காங்களா சார்? அங்க பாருங்களேன். என்னது சார்?